ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. முதல் தேவை உறவு. நான் இரவும் பகலும் ஜெபிக்கின்றேன், ஆனால் தேவன் அதற்கான பலன்களை தரவில்லையே. நான் தினமும் கிரமமாக பைபிள் படிக்கிறேன், ஆனால் என் வேண்டுதல்களுக்கு பதில் இல்லையே. நான் உணர்வுபூர்வமாக ஆராதிக்கின்றேன், ஆனால் என்ன பயன்? பிரச்சனைகளின் பாதையிலேயே என் வாழ்க்கை தொடர்கிறதே. வாரந்தோறும் நான் உபவாசிக்கின்றேன், ஆனால் நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லையே. நான் நன்றாகத்தான் விசுவாசிக்கின்றேன், ஆனால் விசுவாசம் எனக்கு வெற்றியை கொண்டு வரவில்லையே. இவ்விதமாக சலித்துக் கொள்ளுகிறவர்களும் கசந்து கொள்ளுகிறவர்களும் ஏராளம். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. சத்தியத்தின் அடிப்படையை சரியாக அறியாததுதான். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யாமல் எதையோ ஏராளமாய் செய்கின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதற்படி கர்த்தராகிய இயேசுவோடு ஒரு நிச்சயமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுதலே. நாம் முதலாவது கர்த்தரோடு உறவை ஏற்படுத்தினவர்களாக நம்மை கண்டு அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவையானவற்றை செய்வதே முதல் தேவை. இயேசு என்னிடம் வா என்றார். ஆனால் அநேகர் அவரிடம் செல்வது என்றால் என்ன என்று அறிய விரும்பாமலும் நேரடியாக ஜெபத்திற்கு நேராக சென்று விடுகின்றனர். அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஜெபத்தோடும் ஆராதனையோடும் அதிகமாக தங்களை பிணைத்துக் கொண்டு கர்த்தரோடு இன்னும் தனிப்பட்ட தொடர்பு இல்லாதவர்களாகவே உள்ளனர். பைபிளோடும் உபவாசத்தோடும் பிரசங்கங்களோடும் ஊழிய செயல்பாடுகளோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தங்களை அதிகமாக பிணைத்துக் கொண்ட போதிலும் கர்த்தரோடு இன்னும் சரியான இணைப்பை அவர்கள் அடையவே இல்லை. இங்கே இவர்கள் பக்தி சம்பந்தமான காரியங்களோடு தங்களை அதிகமாக இணைத்து பக்திமான்கள் ஆன போதிலும் தேவனோடு தங்களை இணைப்பதற்கு தேவையானதை செய்து பரிசுத்தவான்களாகவில்லை. ஜபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஆராதனை, ஊழியம் ஆகியவற்றோடுள்ள ஐக்கியத்தில் வளருவதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என தவறாக புரிந்து கொண்டு இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவினை எப்படி ஏற்படுத்துவது என்பதை சரியாக சத்தியம் சார்ந்து சிந்திக்கவில்லை. முதலாவது நாம் நம்மை பாவிகளாக அடையாளம் கண்டு கொண்ட கெட்டகுமாரனை போல நம்மை தாழ்த்தி பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று தேவ ஆவியினால் கர்த்தராகிய இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவினை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த உறவுதான் பிற உரிமைகளுக்கு நம்மை தகுதியாக்குகிறது. இதன் பின்னரே நம்முடைய பிற பக்தி ஈடுபாடுகள் நமக்கு பலனை உருவாக்கி தருகின்றது. சிந்தனைக்கு, இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம். இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம்.